அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம கதை கேட்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. இன்னும் நிறைய நல்ல வீடியோக்கள் ரெடியா இருக்கு. ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாம். இது பரகீசரி, ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 9. திரிவந்திபுரம் பயணத்திற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்த சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அனுபமா. அவள் சென்ற திசையையே வெறித்து பார்த்தபடி சில நொடிகள் உறைந்து நின்றனர் உத்தமசீலனும் சுந்தர சோழனும். அடுத்து என்ன செய்வதென்று அறியாத திகைப்பு அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. மௌனத்தை கலைத்த உத்தமன் தலையில் கை வைத்தபடி சலித்துக் கொண்டான். எல்லாம் போச்சு சுந்தரா, நாம் என்னென்னமோ திட்டம் போட்டோம். தனியாக சென்று நல்லா ஊர் சுற்றலாம் என்று பார்த்தால் இடையில் உன் அத்தை வந்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டாளே. இனி இந்த பயணம் எப்படி இருக்குமோ என்று புலம்பினான். சுந்தரன் மெல்ல சிரித்தான். அவன் முகத்தில் பெரிய கவலை எதுவும் தென்படவில்லை. சரி விடு சித்தப்பா, ஆனது ஆகிவிட்டது. புலம்பி என்ன பயன்? அத்தையையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் விருப்பப்படியே பார்த்து விட்டு வருவோம். இதில் ஒரு நன்மை என்னவென்றால், நல்ல வேளையாக என் மனைவி வானதி வருவதாக சொல்லவில்லை. அதுவே எனக்கு பாதி நிம்மதி என்றான் பெருமூச்சு விட்டபடி. உத்தமன் அவனை முறைத்தான். உனக்கு உன் பிரச்சனை, அனுபமாவை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நான் விழிப்பிடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான் போலி கோபத்துடன். இதற்கே சலித்துக் கொண்டால் எப்படி சித்தப்பா? என் 2வது கல்யாணம் உன் தலைமையில்தான், உன் முன்னிலையில்தான் நடக்கப் போகிறது. நீதான் முன்னின்று நடத்த வேண்டும் என்று கண்சிமிட்டி சிரித்தான் சுந்தரன். எது எப்படியானாலும் இடையில் என்ன கலைபரம் நடந்தாலும் போகும் இடம் போயே தீர வேண்டும். அந்த அளவு காதல் மயக்கமா கடவுளே என்று தலையில் அடித்துக் கொண்டான் உத்தமன். சுந்தரன் அசடு வழிந்தபடி, அது சரி, நான் சென்று பயண ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்று மழுவியபடியே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். மாலை மங்கி வானில் முழுநிலவு மெல்ல மேலே ஏறத் தொடங்கியது. சோழ தேசத்து கோட்டை முழுக்க பெரிய அளவிலான நெய்ப்பந்தங்கள் ஒளிரத் தொடங்கின. அனுபமாவும் உத்தமசீலனும் சுந்தரனின் மாளிகையை அடைந்தனர். இரவு உணவுக்கான ஏற்பாடுகள் அங்கே தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன. சுந்தரனின் புது மனைவி மிலாடுடையார் மகள் வானவி முகம் மலர அனைவரையும் வரவேற்று உபசரித்தாள். அவள் முகத்தில் இருந்த கனிவும் விருந்தோம்பும் பண்பும் அந்த இடத்தையே அழகாக்கின. உணவு மேசையில் அமர்ந்த உத்தமன் மெதுவாக சுந்தரனின் காதருகே முணுமுணுத்தான். பார்த்தாயா சுந்தரா, இந்த உலகத்திலேயே தன் கணவன் இன்னொரு பெண்ணை தேடி காதல் தூது செல்லப் போகிறான் என்பது தெரிந்தும் தெரியாதது போல காட்டிக்கொண்டு அவனுக்கு இரவு உணவை அன்போடு பரிமாறி வழியனுப்பி வைக்கும் அருமை மனைவி உனக்குத்தான் கிடைத்திருக்கிறார் என்று கிசுகிசுத்தான். சுந்தரன் பதறிப்போனான். கண் வைக்காதே சிற்றப்பா, அவள் காதில் விழுந்துவிடப் போகிறது என்று தடுத்தான். அனைவரும் மகிழ்ச்சியாக பேசி சிரித்தபடியே உணவை அருந்தி முடித்தனர். பின்னர் அங்கிருந்து விடை பெற்று சோழ அரண்மனையின் முகப்பு மாளிகைக்கு வந்து சேர்ந்தனர். தூரதேச பயணங்களுக்கு ஏற்றவாறு வலிமையான 4 புறவைகள் பூட்டப்பட்ட தேர் ஒன்று மாளிகை வாயிலில் தயாராக நின்றது. வழக்கமாக அரச குடும்பம் செல்லும் அலங்கார தேராக அது இல்லை. காலையிலேயே கோட்டை தளபதியிடம் அனுபமா திட்டமட்டமாக கட்டளையிட்டிருந்தாள். எங்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு எதுவும் வேண்டாம். எந்தவிதமான அரச அடையாளங்களும் இல்லாமல் சாதாரண குடிமக்கள் போலவே நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் என்று அவள் கூறியிருந்ததால் எந்தவிதமான வேலைப்பாடுகளும் இற்ற சாதாரண மரத்தேர் ஒன்று அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. சுந்தரன் அந்த தேரையும் அனுபமாவையும் மாறி மாறி பார்த்தான். அவன் பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அனுபமா, என்ன மருமகனே அப்படி பார்க்கிறாய்? எத்தனை நாள் தான் இளவரசன் இளவரசியாகவே பல்லக்கிலும் அலங்கார தேரிலும் திரிவது? சலிக்கவில்லையா உனக்கு? மக்களோடு மக்களாக சாதாரண மனிதர்கள் போல பயணம் செய்துதான் பார்ப்போமே என்றாள் உற்சாகமாக. அனுபமா காலையில் தளபதியிடம் சொன்ன விஷயம் இப்போது வேறு விதமான விளைவை ஏற்படுத்தியிருந்தது. தளபதி நேராக சென்று கண்டராதித்தரிடம் பயண விவரத்தை தெரிவித்து விட்டார் என்பதை அடுத்த சில நொடிகளில் அவர்கள் உணர்ந்தனர். மூவரும் தேரில் ஏறுவதற்கு நெருங்கிய போது அங்கே காத்திருந்த காட்சி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. தேரின் உள்ளே கண்டராதித்தரும் அவர் மகன் மதுவாந்தகனும் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி அமர்ந்திருந்தனர். மூவரையும் கண்டதும் கண்டராதித்தர் மெல்ல தேரிலிருந்து இறங்கினார். அவர் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை இருந்தது. என்ன தங்கங்களே, மூவரும் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக விழுப்புரை நாடு வரை செல்கிறீர்களாம், என்ன விசேஷம் என்று எதுவும் தெரியாதது போல கேட்டார். அனுபமா தடுமாறினாள். அது ஐயோ அண்ணா, தென்னாட்டின் வெங்கடம் என்று அழைக்கப்படும் திருவந்திபுரம் பெருமாளை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் தரிசிக்க செல்வதற்காக திட்டமிட்டோம், வேறொன்றுமில்லை என்று தயங்கியபடியே கூறினாள். ஓகோ, அவ்வளவு தெய்வ பக்தியா உனக்கு? திடீரென்று வந்த ஞானதோயத்தை நம்ப முடியவில்லையே என்று கேலியாக சொன்ன கண்டராதித்தர் மெல்ல அவர்கள் முன் வந்து நின்றார். மூவரும் பதிலை சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நின்றனர். திடீரென்று கண்டராதித்தரின் குரல் உயர்ந்தது. உன்னை என்ன செய்வது அனுபமா? ஒரு வயது வந்த பெண், அதுவும் சோழ நாட்டின் ஒரே இளவரசி. சோழ மண்ணை விட்டு நமது சிற்றரச தேசமான மழநாட்டை நோக்கி செல்கிறாய். போகும்போது எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இந்த 2 தடியன்களை நம்பி செல்கிறாயே, இது நியாயமா என்று கோபமாக கேட்டார்.
தடியன்கள் என்று சுந்தரனையும் உத்தமனையும் அவர் குறிப்பிட்டதை கேட்டதும் அடக்க முடியாமல் சிரித்துவிட்டாள் அனுபமா. அருகே இருந்த சிறுவன் மதுராந்தகனும் அதை கேட்டு சிரிக்க உத்தமன் அவன் காதை லேசாக திருகினான். ஐயோ, வலிக்கிறது சிற்றப்பா என்று மதுராந்தகன் கத்தியதும் தான் கையை எடுத்தான் உத்தமன். பின்னர் உத்தமசீலன் பக்கம் திரும்பிய கண்டராதித்தர், நீ சோழ நாட்டின் இளவரசன் உத்தமா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய், பொறுப்பு வேண்டாமா என்று கண்டிப்புடன் கேட்டார். சுந்தரா, உன்னையும் தான். மரபுப்படி நீ இப்போது இளவரசனாக இல்லாவிட்டாலும் உன் தாத்தா உனக்கு இளவரசன் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நீயும் இந்த சிறுவர்களோடு சேர்ந்து விளையாட்டு பிள்ளை போல நடந்து கொள்கிறாயே என்றார் ஆதங்கத்துடன். சுந்தரன் பதிலேதும் பேசாமல் அமைதியாக நின்றான். கண்டராதித்தர் தொடர்ந்தார். நீங்கள் எங்கு சென்றாலும் சரியான பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். முன்னே 10 குதிரை வீரர்கள், பின்னே 10 குதிரை வீரர்கள் என்று செல்வதுதான் சோழ நாட்டின் விதிமுறை. அதை மீறக்கூடாது. உங்கள் விதிமுறைகளை வைத்துக்கொண்டு நான் நிம்மதியாக காதலிக்க கூட முடியாது போலிருக்கிறதே என்று சுந்தரச்சோழன் தனக்குள்ளே முணங்கினான். ஆனால் அது உத்தமசீலன் காதில் விழ அவன் முறுவலித்துக் கொண்டான். அண்ணா, சரி அண்ணா, உன் போதனையை விடு. நாங்கள் மூவரும் சும்மா அப்படியே மக்களோடு மக்களாக சென்று தேசம் எப்படி இருக்கிறது, மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்து வரலாம் என்று நினைத்தோம். நீ வந்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று சமாளித்தான் உத்தமன். ஆனால் கண்டராதித்தர் அதை ஏற்கவில்லை. எது எப்போது எங்க எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது தம்பி. வடக்கே ராசிர கூத்தர்களின் அச்சுறுத்தல் இருக்கிறது. தென்னாட்டில் பாண்டிய நாட்டில் தினம் ஒரு கலகம் வெடிக்கிறது. பெரியவரும் சின்னவரும் பார்த்தாயர் தேசம் தேசமாக சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்களத்தில் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் நாட்டின் விபரீதங்களை சிறிதும் உணராமல் நீங்கள் இப்படி செல்வது சரியா? அதற்கென்று எங்குமே செல்லாமல் அரண்மனையிலேயே முடங்கி சொல்கிறாயா? செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, தக்க பாதுகாப்புடன் செல்லுங்கள் என்பதுதான் என் வாதம். ஆமாம், நீ கோவில் கோவிலாக சென்று பதிகம் பாடுவதற்கே 50-100 வீரர்களை கூட்டிக் கொண்டு போவாய். நீ போவது போலவே எல்லா இளவரசனும் போனால் கருவூல நிதி வீரர்கள் பயணத்துக்கே சரியாக போய்விடும் அல்லவா என்று உத்தமன் திருப்பி கேட்க கண்டராதித்தர் அவனை முறைத்தார். சோழ நாட்டின் இளவரசருக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. நாட்டு வளம் நகர்வலம் என்று செல்லும்போது இப்படித்தான் செல்ல வேண்டும். ஐயோ சிவனியான கண்டராதித்தரே, நாங்கள் போகவே இல்லை, எங்களை ஆளை விடுங்கள் என்று கண்டராதித்தரை நோக்கி கைகளை உயர்த்தி தொழுதான். அவன் அந்த செய்கையை கண்டு ஹஹஹா என்ற இடியோசை போன சிரிப்பு சத்தம் அங்கே கேட்டது. அந்த குரல் வந்த திசை நோக்கி அனைவரும் திரும்பினர். அங்கே சோழ சக்கரவர்த்தி பேரரசர் பராந்தகன் நின்று கொண்டிருந்தார். என்ன கலைபரம் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவரே நேரில் வந்திருந்தார். அனைவரும் சக்கரவர்த்திக்கு வணக்கம் என்று மரியாதை நிமித்தமாக தலைதாழ்த்தி வணங்கினர். ஆனால் உத்தமன் மட்டும் சிலையாக அப்படியே நின்று கொண்டிருந்தான். பார்த்தீர்களா அப்பா, இவனுக்கு மரபு வழக்கம் எதிலும் நம்பிக்கை இல்லை, உங்களையாவது வணங்குகிறானா இவன் திமிர் பிடித்தவன் என்று கண்டராதித்தர் தந்தையிடம் புகார் கூறினார். பராந்தகன் மெல்ல நடந்து வந்து உத்தமனின் தோளில் கை வைத்து அவன் தலையை அன்பாக கோதிவிட்டார். விடு மகனே, சிறுவன் என்றார் வாஞ்சையுடன். இவனா சிறுவன், நீங்கள் வேறு. இவன்தான் இந்த திட்டத்தையே தீட்டி அனுபமாவையும் சுந்தரனையும் சம்மதிக்க வைத்திருப்பான் என்று கண்டராதித்தர் கோபமாக சொன்னார். இதை கேட்ட உத்தமன் சுந்தரனை நோக்கி திரும்பி எல்லாம் முன்னால் வந்தது என்பது போல தலையில் அடித்துக் கொண்டான். பேரரசர் சிரித்துக்கொண்டே சொன்னார், எல்லாம் வயதுதான் கண்டா. இந்த வயதில் வரும் ஒரு தைரியம் வேறு எந்த வயதிலும் வராது. இப்போது பராந்தகன் ஆட்சியில் சோழ நாடு எப்படி இருக்கிறது, சோழ மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று இவர்களும் தெரிந்து வரட்டுமே. அதான் 2 மாவீரர்கள் என் மகளோடு சேர்ந்து பாதுகாப்புக்கு செல்கிறார்களே, அப்பிரம் என்ன பயம் என்று சொல்லிவிட்டு உத்தமனையும் சுந்தரனையும் பெருமிதத்துடன் பார்த்தார். அதை கேட்ட இருவரின் முகத்திலும் பெருமை புன்னகை படர்ந்தது. கண்டராதித்தர் ஏதோ சொல்ல முற்பட்டால் அவரை தடுத்து அமைதிப்படுத்தினார் பேரரசர். எங்கு சென்றாலும் 10 காத தூரத்தில் நம் ஊர்காவல் படை அலுவலகம் இருக்கிறதல்லவா? ஏதேனும் பெரிய ஆபத்து என்றால் உடனடியாக அவர்களை உதவிக்கு அழைத்துக் கொள்ளப் போகிறார்கள், அவ்வளவுதானே? சக்கரவர்த்தியின் மகளும் மகனும் பேரனும் பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த தேசம் பாதுகாப்பின்றி இருக்கிறது என்று கேட்க கண்டராதித்தர் பதிலேதும் சொல்லாமல் அமைதியானார். பின்னர் அருகில் நின்று கொண்டிருந்த 15 வயது சிறுவன் மதுராந்தகனை பார்த்து, நீயும் வேண்டுமானால் இவர்களோடு சென்று வா, சோழ நாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா, சரியா என்றார் பேரரசர். இல்லையப்பா, அவனும் நானும் நாளை பழுவூர் சிவன் கோவிலுக்கு செல்கிறோம். சிவபூஜை இருக்கிறது, அதை உங்களிடம் சொல்ல வந்த போதுதான் இவர்கள் மூவரின் பயணத்திட்டம் தெரிய வந்தது என்றார் கண்டராதித்தர். கண்டா, நீ கோவில் கோவிலாக செல்வதை தவறு என்று சொல்லவில்லை. உன் வயது, உன் பக்தி அப்படி. மதுராந்தன் சிறுவன், அவன் வயதில் அவன் செய்ய வேண்டியதை செய்யவிடு, உலகத்தை பார்க்க விடு, சரியா என்று அறிவுறுத்தினார் பேரரசர். கண்டராதித்தர் வேறு வழி இல்லாமல் தலையை ஆட்டினார். உத்தமசீலனை நோக்கிய பேரரசர், ஏண்டா, உன் ஒரு அண்ணன் மகனான சுந்தரச்சோழனை எங்கு போனாலும் கூடவே அழைத்து கொண்டு போகிறாய், மற்றொரு அண்ணன் மகனான மதுரனை எங்குமே அழைத்து செல்ல மாட்டேன் என்கிறாயே என்று வினவினார். எங்கே, அவன் எங்களோடு ஒட்டுவதே இல்லை, எப்போதும் பூஜை புனஸ்காரம் என்று இருக்கிறான் என்று உத்தமன் சலிப்புடன் பதில் சொன்னான். பரவாயில்லை, இனிமேல் அழைத்து போங்கள். மது,
நீயும் செல் என்று பேரரசர் கட்டளையிட மதுரன் வேறு மறுப்பேதும் சொல்லாமல் தலையை ஆட்டினான். பின்னர் கூவில் திருப்பணிகள் குறித்து பேசியபடியே சக்கரவர்த்தியும் கண்டராதித்தரும் அரண்மனைக்குள் சென்றனர். தடைகள் விலகிய மகிழ்ச்சியில் உத்தமன், அனுபமா, சுந்தரன், மதுரன் என்ற நால்வரும் உற்சாகமாக தேரை நோக்கி நகர்ந்தனர். இரவு வெகுவாக கழிந்திருந்தது. பின்னிரவு பொழுதில் அவர்களின் தேர் திருவந்திபுரம் ஊர் எல்லையில் அமைந்திருந்த ஒரு பெரிய சத்திரத்தை அடைந்திருந்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் சூழல் இல்லை. சத்திரம் ஏற்கனவே வழிப்போக்கர்களாலும் வணிகர்களாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. பயணக்களைப்பில் மதுராந்தகனும் அனுபமாவும் தேரிலேயே நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க, உத்தமனும் சுந்தரனும் தேரை ஓரமாக நிறுத்திவிட்டு சத்திர பராமரிப்பாளர் அறை நோக்கி நடந்தனர். கதவை தட்டி, ஐயா வணக்கம், நாங்கள் தஞ்சையிலிருந்து வருகிறோம். சோழ தேசத்தின் பெருவணிகர்களான நானாதேசிகர்கள் பிரிவினையைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டான் உத்தமன். தூக்க கலக்கத்திலிருந்த அந்த சத்திரக்காரர் அவர்களை ஏறி இறங்க பார்த்துவிட்டு தலையை மட்டும் ஆட்டினார். சத்திரத்துல தங்குறதுக்கு அறைகள் இருக்குதா என்று கேட்டான் உத்தமன். வாய்ப்பே இல்ல தம்பி, அறைகள் அனைத்தும் நேற்று இரவிலேயே நிரம்பிவிட்டன, திண்ணையில் கூட இடமில்லை என்று கராராகச் சொன்னார் சத்திரக்காரர். சுந்தரனுக்கு கோபம் வந்தது. அவன் தன் மேலங்கிக்குள் மறைத்து வைத்திருந்த தன் இளவரச இலச்சினை பதக்கத்தை எடுத்துக்காட்ட எத்தனிக்க, உத்தமன் அவன் கையை கெட்டியாக பிடித்து அவனை அப்படியே தள்ளிக்கொண்டு வெளியே வந்துவிட்டான். என்ன உத்தமா இது? சூரிய உதயம் வரை ஓய்வெடுக்க வேண்டாமா? சோழ இளவரசர்களுக்கே அறை இல்லை என்கிறான். எத்தனை திமிர் அவனுக்கு என்று சுந்தரன் ஆத்திரத்துடன் என்றான். அட பாவி, நீ ஒரு ஆள், நாமே சாதாரண பிரஜைகள் போல மாறுவிடத்தில் வந்திருக்கிறோம். நீ அடையாளத்தை காட்டி காரியத்தையே கெடுத்து விடுவாய் போலவே என்றான் உத்தமன். அதற்கு சாலையில படுத்து உறங்க முடியும் விடியம் வரை? இரவு முழுக்க கண் விழித்து தஞ்சை முதல் தேரோட்டி உடம்பெல்லாம் ஒரே வலி, உயிர் போகிறது எனக்கு என்று சுந்தரன் சோர்வாகச் சொன்னான். உத்தமன் சிரித்தான். காதல் என்றாயே, சாலையிலேயே உறங்கு. உடல் வலி, மனவலி எல்லாவற்றையும் உன் காதலுக்காக பொறுக்க மாட்டாயா என்ன என்று கேலி செய்தான். இருவரும் இன்னும் கிளம்பாமல் சத்திரவாயிலேயே நின்று பேசுவதைக் கண்ட சத்திரக்காரர் வெளியே வந்தார். என்ன இளைஞர்களே, சொன்னது காதில் விழவில்லையா? கிளம்பாமல் இங்கேயே நிற்கிறீர்கள், காவலர்களை வரச் சொல்லவா என்று மிரட்டினார். ஐயோ ஐயா, வேண்டாம், கோபிக்காதீர்கள். வெகு தொலைவிலிருந்து வருகிறோம். தேரில் எங்கள் தண்டியும் தம்பியும் இருக்கிறார்கள். அதான் யோசித்தோம், வேறு ஏதாவது இடம் இருக்குமா என்று உத்தமன் மிகவும் பணிவாக கேட்டான். அவன் பணிவைக் கண்டு இறங்கி வந்த சத்திரக்காரர், என்னப்பா, உங்களோடு தொல்லையாக போய்விட்டது. சரி, இங்கிருந்து இன்னும் 2 காத தூரம் தெற்கே சென்றால் அங்கே ஒரு தனிநபர் சத்திரம் இருக்கிறது. விழாக்காலம் என்பதால் அதுவும் நிரம்பி இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் எதற்கும் போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று வழி கூறினார். சரி ஐயோ, மிக்க நன்றி என்று சொல்லி இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். உன் பேச்சையும் அனுபமா பேச்சையும் கேட்டு குடிமக்களாக வந்ததற்கு தெருவில்தான் இருக்க வேண்டும் போல என்று புலம்பிக் கொண்டே வந்தான் சுந்தரன். அட, கொஞ்ச நேரம் இருடா, பக்கத்தில் உள்ள தனிநபர் சத்திரத்தை ஒரு இட்டு போய் பார்த்துவிட்டு வருவோம். அதிர்ஷ்டம் இருந்தால் இடம் கிடைக்கும் என்று சமாதானம் செய்து குதிரைகளை தட்டிவிட்டான் உத்தமன். சிறிது நேரத்தில் அவர்களின் தேர் அந்த தனிநபர் சத்திரத்தின் முன் சென்று நின்றது. முதல் சத்திரத்தைப் போல அங்கே கூட்ட நெரிசல் இல்லை. ஆள் அரவமே இல்லாததால் அமைதியாக இருந்தது. சுந்தரன் முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது. அப்பாடா, சத்திரம் நிரம்பவில்லை என்று நினைக்கிறேன், வா வா என்று உத்தமனை விரைந்து இழுத்தான். ஆனால் அவர்கள் வாயிலை நெருங்கியதும் திடீரென 2 காவலர்கள் குறுக்கே வந்து வேல்களை நீட்டி தடுத்து நிறுத்தினர். கூர்ந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த சத்திரத்தை சுற்றி ஆயுதமேந்திய 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தனர். சூழல் மர்மமாக இருந்தது. நாங்கள் தங்கா என்று சொல்லியபடி உத்தமனும் சுந்தரனும் சற்றே முன்னேற முயல, இருளில் எங்கிருந்தோ சீறி பாய்ந்து வந்த ஒரு கூர்மையான அம்பு அவர்கள் காலடியில் நங் என்று வந்து குத்திட்டு நின்றது. இருவரும் அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தார்கள். தொடரும்.